வணக்கம். அன்னை தமிழ் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா கல்லீரலை பற்றி பார்ப்போம். நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த உடம்பு எப்படி வேலை செய்யுது, அதோட உறுப்புகள் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கல்லீரல் பார்த்தீங்கன்னா உடம்புலேயே மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல் தான். இது 1.5 கிலோ வெயிட் இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா 1000க்கும் மேற்பட்ட என்சைம்களை உடம்புல உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. நாம் உண்ணும் உணவை பதப்படுத்தி அதை புரதமாக மாற்றுவது கல்லீரலோட முக்கியமான பணி. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையற்ற பொருளை யூரியாவாக மாற்றி சிறுநீரகத்துக்கு அனுப்புவதும் இந்த கல்லீரல் தான். இது இருதயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வால்வாகவும் இருக்கிறது. இது ஒரு சிறந்த விஷ முறிவு செய்யக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறது. நம்ம டெய்லி சாப்பிட்ற இந்த ஃபுட்டில் வர டாக்ஸிக்கலாக நச்சு பொருட்கள் அது எல்லாம் முறிக்கிறது கல்லீரல் தான். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற மெடிசன்ஸு அதுலேருந்து வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸு அதை கூட இருக்க அந்த கெமிக்கல் எல்லாமே முறியடிக்கிறது இந்த கல்லீரல் மட்டும்தான். அதே மாதிரி நம்ம காஃபிலேருந்து கேஃபின்னு சொல்லுவாங்க, நிக்கோட்டின் வாங்க, அது எல்லாம் உடம்புல சேராம தடுக்கிறது இந்த கல்லீரலோட வேலை. அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் என்ன ஸ்பெஷல்னா 80% கல்லீரல் நம்ம வெட்டி எடுத்தாலும் அதை மீண்டும் வளரக்கூடிய தன்மை கல்லீரலுக்கு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா உடம்புல இருக்க உறுப்புகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உடம்புல அதிகமாக சதை ஏறுனா எது முதல்ல பாதிக்குன்னா கல்லீரல் தான் பாதிக்கும். ஸோ அதிகமான ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா கல்லீரலை தான் பாதிக்கும். அப்போ சரியான கொழுப்பு அதிகமாக சேராமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் தெளிவான கண் பார்வையை கொடுக்கக்கூடாது கல்லீரல் தான். அதே மாதிரி சுய உறுதி, ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஒரு முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தை கொடுக்கறது கல்லீரல் தான். அதே மாதிரி தசைகள், இறுக்கமில்லாத தசைகளோட ஃபங்க்ஷன், ஒரு கையை காலை நீட்டுறோம், நடந்து போகிறோம், என்ன மாதிரியான உடல் உழைப்பு பண்ணாலுமே அதுக்கு பிளட் சப்ளை பண்ணுறது இந்த லிவரோட ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி தீர்க்க தரிசனம், ஒரு பிளான் பண்ணுறோம், அந்த பிளான் சரியா நடக்குதா நடக்கலையா, இதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்படியான விஷயங்களை நம்ம கலந்து ஆலோசிக்கிற அந்த திறனை நமக்கு எது தருதுன்னா கல்லீரல் தான் தெரியுது. ஸோ அவ்வளோ அற்புதமான கல்லீரலை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. கல்லீரலோட முதன்மையான பணி என்னன்னா உடம்பு ஃபுல்லாக பிராணசக்தியை அது சப்ளை பண்ணுது. ஸோ பிராணசக்தி உடம்பு ஃபுல்லாக சீராக இருந்தால் தான் இந்த உடல் இயக்கம் நடக்கும். அப்போ என்னன்னா கல்லீரல் எல்லா உறுப்புகளையும் ஆளக்கூடிய தன்மை கல்லீரலுக்கு இருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த கல்லீரல். ரெண்டாவது முக்கியமான பணி என்னன்னா உடல் உழைக்கிறோம்ல, இந்த உடல் உழைக்கும் போது நடக்கிறோம், ஓடுறோம், இந்த கைகளால் எவ்வளோ வேலைகள் செய்கிறோம். இது இப்படி செய்யும் போது அதுக்கான ரத்த ஓட்டத்தை அனுப்புறது கல்லீரலோட பணி தான். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய், இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு என்ன ஆர்கன் பாதிக்கப்பட்டிருக்குன்னா கல்லீரல் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மை இல்லாமல் போகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கல்லீரல். சீன மருத்துவம் கல்லீரலை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான டைமிங் என்னன்னா இரவு 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அந்த டைம்ல கல்லீரல் அதிகமாக நல்லா வேலை செய்யும். அந்த டைம் நம்ம கண் விழிச்சு இருந்தோம்னா நம்ம கல்லீரல் பாதிக்கப்படும். அப்போ சரியான தூக்கம் இருந்தாவே நம்ம கல்லீரல் நல்லா அதிகமான பாதிப்பு ஏற்படாமல் நம்ம நல்லா வச்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான உறுப்பு. அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை. இது ரத்த ஓட்டத்தை நடக்கும்போதும் சரி, ஓடும் போதும் சரி, எல்லா பாகத்துக்கும் இது சீராக சப்ளை பண்ணுது. அதனால தான் நம்ம கை காலை நீட்டி மடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த கல்லீரல் பாதிக்கப்படும் போது என்னெல்லாம் பிரச்சனை வரும்னா பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். அதே மாதிரி பீரியட்ஸ் டைம்ல அதிகமான வலி இதனால வரும். அதே மாதிரி எரிச்சல் வரும். மன ரீதியாக பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா எரிச்சல் அதிகமாக இருக்கும், விரக்தி அதிகமாக இருக்கும், பொறாமை அதிகமாக வரும், கோபம் என்ன அதிகமான கோபம் கல்லீரல் பாதிக்குது.
ஸோ கல்லீரல் பாதிப்பு அடையாமல் இருக்கணும். நமக்கு அதிகமான அமைதி தேவை, அதிகமான பொறுமை தேவை. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கல்லீரல் வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக வச்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், அதான் முத்திரைகள் மூலமா கல்லீரல் வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். முத்திரைகள் எப்படின்னா கைகளில் விரல்களால் செய்யக்கூடிய ஆசனம் தான் முத்திரை. இப்போ வயசானவங்களும் இருப்பாங்க, அவங்க உடலெல்லாம் வளைச்சி நெளிச்சு அவங்க ஆசனங்கள் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. அவங்க எப்படி பண்ணலாம்னா சூரிய முத்திரைன்னு ஒன்று. இந்த விரல் வந்து இந்த கட்டை விரல் இப்படி இதுதான் சூரிய முத்திரை. 2 கையிலையும் பண்ணணும். பாருங்க, இந்த விரல் வந்து இந்த கட்டை விரல் அடியை டச் பண்ணணும். டச் பண்ணிட்டு இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கணும். முத்திரை பண்ணும்போது 2 விரல்லையும் பண்ணணும், 2 கையிலையும் பண்ணணும். அப்போதான் அது வேலை செய்யும். அதே மாதிரி இந்த முத்திரை பண்றதுக்கு நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், படுத்துக்கிட்டு இருக்கலாம், எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வேணா இருக்கலாம். இதுக்கு எந்த ஒரு விதிமுறையே கிடையாது. என்னன்னா ஒன்ஸ் ஒரு முத்திரை வச்சோம்னா 20 நிமிஷமாவது இருக்கணும். அப்பதான் அந்த முத்திரை வேலை செய்யும். ஒன்ஸ் வச்சுட்டு எடுத்து வச்சாலும் அது வேலை செய்யாது. இந்த பொசிஷன்லேயே நீங்க 20 நிமிஷம் இருக்கலாம். கைகளை வந்து நீங்க சாதாரணமா வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரு டிராவல் பண்ணும்போது வச்சுக்கலாம், படுத்துக்கிட்டு இருக்கும் போது வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீ டைமா இருக்கும் போது இந்த மாதிரி முத்திரையை யூஸ் பண்ணலாம். இது பேர் சூரிய முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரையை வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கல்லீரலை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நன்றி.